உயிர் கொடுப்பவன் கடவுள், உணவளிப்பவன் விவசாயி. ஒவ்வொரு ஆண்டும் போலவே இயற்கை விவசாயி அண்ணன் திரு கதிர்வேல் ராஜன் அவர்கள் வாருங்கள் கோவையில் நடைபெறும் அக்ரி இன்டெக்ஸ் வேளாண்மை விவசாய கண்காட்சிக்கு சென்று வருவோம் என்று அதிகாலையிலேயே வீட்டிற்கு வந்து அழைத்துச் சென்றார்கள். அவருடன் பயணிக்கும் ஒவ்வொரு தருணமும் புதிய அறிவையும் அனுபவத்தையும் தரக்கூடியது என்பதால் மகிழ்ச்சியுடன் பயணத்தை தொடங்கினோம். பயணத்தில் முதல் இனிய தருணம் திண்டுக்கல் பைபாஸ் பகுதியில் உள்ள டெம்பிள் சிட்டியில் காலை 6:30 மணிக்கு அருந்திய சூடான ஃபில்டர் காஃபி. அந்த காஃபியின் மனமும் சுவையும் பயணத்திற்கு புத்துணர்ச்சி அளித்தது. அதிகாலை சூரியனின் பொன்னிற ஒளியில் மேற்கு தொடர்ச்சி மலையின் நீலவும் பசுமையும் கலந்த இயற்கை காட்சிகள் ஓவியம் போல் கண்முன் விரிந்தன. தாராபுரத்தில் காலை உணவை முடித்து கோயம்புத்தூரை நெருங்கிய போது கண்காட்சிக்கு செல்லும் மக்களின் ஆர்வம் கண்கூடாக தெரிந்தது. கண்காட்சி வளாகத்திற்குள் 1 கிலோமீட்டர் முன்பே நூற்றுக்கணக்கான கார்கள் பார்க்கிங்காக வரிசையில் காத்திருந்தன. ஓட்டுநரிடம் காரை நிறுத்தச் சொல்லிவிட்டு நாங்கள் நடந்து சென்றோம். காலை முதலே சாரையாக வந்த மக்கள் கூட்டத்தை பார்த்தபோது இந்த கண்காட்சியின் முக்கியத்துவம் புரிந்தது. காலை 11 மணி அளவில் கொடிசியா கண்காட்சி வளாகத்தை அடைந்தோம். பெயர், முகவரி, தொலைபேசி எண் ஆகியவற்றை பதிவு செய்து அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு உள்ளே நுழைந்தோம். விவசாயிகளுக்கு இலவச அனுமதியும் மற்ற பார்வையாளருக்கு ரூபாய் 50 நுழைவு கட்டணம் வசூலிக்கப்பட்டது. ஜூலை 9 முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் 24வது அக்ரி இன்டெக்ஸ் வேளாண் கண்காட்சி இந்திய வேளாண்மையின் நவீன வளர்ச்சியை ஒரே இடத்தில் காணும் அரிய வாய்ப்பாக அமைந்தது. இயற்கை விவசாயியான கதிர்வேல் ராஜன் அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் என்னை அழைத்துச் செல்வது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்றே கருதுகிறேன். நண்பர்களுடன் இந்த கண்காட்சியை பார்வையிட்டது ஒரு வேளாண்மை விஞ்ஞானியுடன் சுற்றி பார்த்த அனுபவத்தை அளித்தது. கண்காட்சி முழுவதும் நவீன வேளாண்மை இயந்திரங்கள், தொழில்நுட்ப கருவிகள், துல்லியமான விவசாய உபகரணங்கள், நீர் மேலாண்மை முறைகள், இயற்கை விவசாய தீர்வுகள், புதிய கண்டுபிடிப்புகள் என 500க்கும் மேற்பட்ட அரங்குகள் குளிரூட்டப்பட்ட அரங்கில் அமைக்கப்பட்டிருந்தன. இயற்கையை பாதுகாப்பது வழியே நவீன அறிவியலை விவசாயத்தில் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை இந்த கண்காட்சி தெளிவாக எடுத்து காட்டியது. நமது நாட்டின் விவசாயம் தொழில்நுட்பம் ரீதியாக எவ்வளவு முன்னேறி இருக்கிறது என்பதை நேரில் காணும் வாய்ப்பு கிடைத்தது. விவசாயம் என்பது வெறும் தொழில் அல்ல, அது அறிவியல், தொழில்நுட்பம், உழைப்பு, பொறுமை மற்றும் இயற்கை ஆகிய அனைத்தும் இணைந்த ஒரு வாழ்க்கை முறை என்பதை இந்த கண்காட்சி மீண்டும் உணர்த்தி. சனிக்கிழமை என்பதால் எதிர்பார்த்ததை விட அதிகமான பார்வையாளர்கள் வந்திருந்தனர். ஒவ்வொரு அரங்கையும் நின்று நிதானமாக பார்ப்பதற்கு நேரம் போதவில்லை. நாளை ஞாயிற்றுக்கிழமை நிறைவு நாள் என்பதால் இதைவிட அதிகமான மக்கள் வருகை தருவார்கள் என்று நினைக்கிறேன். வாய்ப்புள்ளவர்கள் இந்த வேளாண்மை கண்காட்சியை தவறவிடாமல் சென்று பாருங்கள். குறிப்பாக விவசாய நண்பர்கள், இளைஞர்கள், வேளாண்மை மாணவர்கள் மற்றும் இயற்கை விவசாயத்தில் ஆர்வமுள்ள அனைவரும் இந்த கண்காட்சியை கண்டிப்பாக பார்க்க வேண்டும். நவீன தொழில்நுட்பங்கள், புதிய சிந்தனைகள் மற்றும் எதிர்கால வேளாண்மையின் விவசாயத்தின் திசையை அறிந்து கொள்ள இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும். உழவனை மதிப்போம், இயற்கையை காப்போம், விவசாயத்தை வளர்ப்போம். அப்போதுதான் நாம் எதிர்காலமும் வளமாகும். சீராரும் தெய்வத் திருஅருளாம் பூமி முதல் மாறாதி ஆண்ட பதியே பராபரமே. கண்ணார கண்டோர் கருப்பொருள் காணாமல் அருள் விண்ணூடிருந்த இன்ப வெற்பே பராபரமே. சிந்தித்த
எல்லாம் என் சிந்தை அறிந்தே உதவ வந்த கருணை மழையே பராபரமே. ஆறாகமுதே அரசே ஆனந்த வெள்ளப் பேராரே மோனப் பெருக்கே பராபரமே. ஆரறிவார் என்ன அனந்தமறை ஓலமீடும் பேரறிவே இன்பப் பெருக்கே பராபரமே. உரையிறந்த அன்பர் ஊழத் தோங்கொழியாய் ஓங்கி கரையிறந்த இன்ப கடலே பராபரமே. எத்திக்கும் தானாகி என் இதயத்தை ஊறி தித்திக்கும் ஆனந்த தேனே பராபரமே. திக்கொடு கீழ்மேலும் திருகருளாம் பொற்பறிந்தோர் கைக்குள் வளர் நெல்லி கனியை பராபரமே. முத்தே பவளமே மொய்த்த பசும் பொன் சூடரே சித்தே என் உள்ள தெளிவே பராபரமே. கண்ணே கருத்தே என் கற்பகமே கண்ணிறைந்த பின்னே ஆனந்த வியப்பே பராபரமே. வாக்காய் மனதாய் மனவாக்கிறந்தவர் பால் தாக்காதே தாக்கும் தனியே பராபரமே. பார்த்த இடமெல்லாம் பரவெளியாய் தோன்ற ஒரு வார்த்தை சொல்ல வந்த மனுவே பராபரமே. ஆனந்தம் மண்ணின் அந்தம் வைத்து வைத்து பார்க்க எனக்கு ஆனந்தம் தந்த அரசே பராபரமே. அன்பை பெருக்கி எனதாருயிரை காக்க வந்த இன்பப் பெருக்கே இறையே பராபரமே. வானம் எல்லாம் கொண்ட மௌனமணி பெட்டகத்து காண பணியான அணியே பராபரமே. ஓடும் இரு நிதியும் ஒன்றாக கண்டவர்கள் நாடும் பொருளான நட்பே பராபரமே. சித்த நினைவும் செய்யும் செயலும் நீ என வாழ் உத்தமர்க்கு ஆன உறவே பராபரமே. போதாந்த புண்ணியர்கள் போற்றி ஜெய போற்றி எனும் வேதாந்த வீட்டில் விளக்கே பராபரமே. முத்தாந்த வீதி முளறி தொழும் அன்பருக்கே சித்தாந்த வீதி வரும் தேவே பராபரமே. ஈனம் தரும் உடலம் என்னது யான் என்பதற ஆனந்தம் வேண்டி அலந்தேன் பராபரமே. உருகி நெஞ்சம் இளகி கரைந்து கரைந்தன்புருவாய் நிற்க அலந்தேன் பராபரமே. சுத்த அறிவாய் சுகம் பொருந்தி நல்லால் என் சித்தம் தெளியாதென் செய்வேன் பராபரமே. மாறா அனுபூதி வாய்க்கின் நல்லால் என் மயக்கம் தேராதென் செய்வேன் சிவமே பராபரமே. தாகமறிந்தின்ப நிஷ்டை தாராயலா கெடுவேன் தேகம் விழுந்திடும் என் செய்வேன் பராபரமே.